ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் ரெசிபீஸ். நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம முறுக்கீரை சூப் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லேஸ் டைம் செஞ்சு முடிச்சிடலாம். அதேமாதிரி ஈஸியாகவும் இருக்கும், அதேமாதிரி பாடி ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு கடையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது கிராம்பு ஒரு 3-4 போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் 4-5 இப்போ இடித்து வச்ச பூண்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதில். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் அதில். பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர்னால் மிளகுத்தூள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க. அதில் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். இப்போ போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு வைக்கணும் நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். அப்படியே கொஞ்சம் தட்டை போட்டு மூடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கீரை எடுத்து வச்சு அதில் போட்டுக்கோங்க. இது போட்டு அதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்தமாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொதிச்சதுக்காக மறுபடியும் கொஞ்சம் அந்த மிளகுத்தூள் அதில் கொஞ்சம் போட்டுப்போம் ஒரு ஸ்பூனு. ஸோ போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு ஃபைனலி நமக்கு இந்த சூப் ரெடியாக முருங்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபைனலி நமக்கு மேலே சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.